பொங்கல் திருநாளை முன்னிட்டு நமது தொலைக்காட்சியில் அரசியலுக்கு வருவேனா, கலைஞர் கமலஹாசன் முன்னிலையில் ரஜினிகாந்த் அதிரடி பேட்டி. என் கூட பேசும்போது நிறைய தடவை என்னுடைய ரசிகர் போல கேட்குறாங்க, நீ ஏன் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவருக்கும் தெரியும் நான் அப்படி அரசியலுக்கு வந்தா என் வழி தனி வழியாக இருக்கு. கமலஹாசனின் மிக பிரம்மாண்டமான விஸ்வரூபம் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சி. சேட்டலைட் டெலிவிஷன் வந்த பொழுது இது வரக்கூடாது என்று பல பேர் எதிர்ப்பு குரல் தெரிவித்த போது இது வரும், இது விஞ்ஞானம், அதை தடுக்கக்கூடாது, நியாயத்தை தெரிந்ததை சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. என்ன மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொல்லும் தைரியம் அன்று எப்படியோ இருந்து விட்டது எனக்கு. இன்று அதனால நான் கௌரவமான தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது. கார்த்திக், அனுஷ்கா, சந்தானம் நடித்த அலெக்ஸ் பாண்டியன் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. பொம்பளைங்கன்னா பொறுப்பாருங்கிற, ஆம்பளைங்கன்னா ஏன் இவ்வளவு வெறுப்பாருங்கிற? தனுஷ், சிவகார்த்திகேயன் பங்கேற்ற நகுல், சாந்தினி நடித்த நான் ராஜாவாக போகிறேன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. நக்குள்ள பார்த்து சப்பியாக இருக்காரு, அழகாக இருக்காரு, ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்லாம். அவர் எப்படி இருக்காரு, நம்ம இப்படி தானே இருக்காரு, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பாக பாடுறேன். இப்போ அவர் வேற சொல்லிட்டார், நான் பாடிதான். காமெடி சரவடி கஞ்சா கருப்புடன் ஒரு சிறப்பு பேட்டி. தனுஷ்குடின்னு ஒரு இடம், 6 மணிக்கு இவ்வளவு தண்ணி நிற்கும், 7 மணிக்கு இவ்வளவுக்கு வரும், 8 மணிக்கு இவ்வளவுக்கு வரும், 11 மணிக்கு இவ்வளவுக்கு வரும், 12 மணி ஆச்சுன்னா இந்த பசவே மூடி மறைச்சிடும். அப்படி இடம் அந்த இடம், ஒரு மோசமான இடம், பெர்மிஷன் இல்லாமல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பரத், நமிதா, ஸ்னேகா, சுதீப் பங்கேற்ற 6 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. According to me, a good music director, Mr. Shrikant Deva, என்னோட பர்சனல் லக்கி சாம் எல்லாம் பிகினிங் என்னோட எல்லாம் படம்ல பம்பர் கண்ணாலே, அர்ஜுனா எல்லாம் என்னோட சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்ஷன் அவர் தான் பண்ணியாச்சு. ஸோ இது படம்காக ஐ திங்க் ஐ எம் வெரி ஷோர் அவர் கூட இந்த படம்காக லக்கி இருக்கீங்க. சூப்பர் ஹிட் படங்களான நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், பீட்சா திரைப்படத்தின் கதாநாயகன் விஜய் சேதுபதியுடன் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி. ஒரு 7 வருஷ கனவு, காலையில் பார்த்து சாயந்தரம் ஃபோட்டோ ஷூட் எடுத்து அடுத்த நாள் கூப்பிட்டு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட் கொடுத்து அதுக்கு அடுத்த நாள் ஊருக்கு போய் அதுக்கு அடுத்த நாள் ஷூட்டு. ஸோ ஒரு 4 நாளில் ஹீரோ ஆகிட்டேன். சாந்தனு, விவேக், ஏஆர் முருகதாஸ், ஸ்ரீகாந்த் ஆகியோர் பங்கேற்ற புதுமுகங்கள் மிரட்டும் சிவானி திகில் திரைப்படத்தின் திரைவிழா. பெண்களை பேய் மாதிரி காட்டி பயமுறுத்தி சீரியல்களே ஓடும் பொழுது ஏன் சினிமா ஓடாது? வில்லன் மெட்டி ஒலி நடிகர் போஸ் வெங்கட்டுடன் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி. அப்ப எவ்வளவு தூரா சொல்றீங்க, நடிப்பீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாரு. நடிப்பேன், நடிச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னாரு. நான் நடிச்சு காமிச்சேன். அது அழுகணும், சிரிக்கணும், கத்தணும், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். நான் நடிச்சு முடிச்சு திரும்பி பார்த்தேன், பின் ட்ராப் சைலண்ட். அப்போ எனக்கு என்னன்னா, இதுதான் மெட்டிவெளி ஆஃபீஸ்னோ, இதுதான் எனக்கு வாழ்க்கை கொடுக்க போதுனோ, இந்த இயக்குனர் தான் என்னுடைய வருங்காலத்தில் மிகச்சிறந்த நண்பராக இருப்பாருனோ, இல்லை இவங்க தான் என்னுடைய எதிர்காலம், எதுவுமே எனக்கு தெரியாது. ஐ எம் பிளாங்க். கருணா, விவேக் நகைச்சுவை மழையில் மச்சான் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. இங்க நடிகைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. கதையை கேட்கறதா, டைரக்டர் யாருன்னு பாக்குறதா, அதெல்லாம் கிடையாது. ஹீரோ யார்? எல்லாருமே அஜித் கூட விஜய் கூட நடிக்கணும்னா மற்றவெல்லாம் என்னதான் பண்றதுன்னு எனக்கு புரியல. நாங்க என்னதான் பண்றது, நாங்க உருவாக்க முடியும். இப்போ வேற ஒண்ணுன்னு நான் உருவாக்கிறேன். நான் ஓப்பனா சொல்றேன், வேற ஏதாவது ஒரு மேட்ருன்னா நானே அதை செஞ்சிருவேன். பொம்பளை எப்படி செய்ய முடியும்? சமுத்திரகனி, நடிகர் பாலா, சந்தியா உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்து கொண்ட ஹிட் லிஸ்ட். Bala is my very close friend.
ஸோ ஐ எம் ரியலி வெரி கிளாட் தட் இன்னைக்கு அவரோட கனவு வந்து நிறைவாயிருக்கு. நகைச்சுவை நடிகர் அப்புக்குட்டியுடன் ஒரு அசத்தல் பேட்டி. பிரபாகரன் சார்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் என்னோட கேரக்டர்? சொல்கிறேன்னாரு. சொல்லவே இல்லை. என்னன்னே எனக்கு தெரியாது லாஸ்ட் வரைக்கும். நான் ஷூட்டிங் லொக்கேஷன் போன பிறகு தான் தெரியும் என்னோடய கேரக்டர் நெகட்டிவ் கேரக்டரு, ஒரு ஹீரோவுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். 2012 சிறந்த திரைப்படங்கள் ஒரு கண்ணோட்டம். அடுத்ததா பார்க்க போற படம் கும்கி. 2012 மியூசிக்கல் ஹிட் அப்படின்னு சொன்னாக்கா கும்கியை சொல்லலாம். பிரபு சாலமன் இயக்கத்துல விக்ரம் பிரபு நடிச்சிருக்காங்க. நான் ஏன் கவிஞன் ஆனேன், அறிவுமதி பேட்டி. ஒரு இயக்குனராக வர வேண்டிய அறிவுமதி பாடலாசிரியராக மாறிய அந்த சூழல் என்பது சிறைச்சாலை என்கின்ற திரைப்படத்திற்கு ஆலோலங்கிளி தோப்பிலே இது தாய் பிறந்த தேசம் என் தந்தையாண்ட தேசம் என்ற மெட்டுக்களையும் எனக்கு எழுதுவதற்கு தமிழ் செய்வதற்கு வாய்ப்பு கொடுத்து உங்களிடம் ஒப்படைத்தது யார் என்று கேட்டால் அது என் அண்ணன் கலைப்புலிதான் அவர்கள்தான். மக்கள் பார்வையில் எனக்கு பிடித்த ஸ்டார் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. பிடிச்ச ஹீரோ வந்து எனக்கு ரஜினிகாந்த் தான் பிடிக்கும். எனக்கு வந்து கமல்ஹாசன் ரொம்ப பிடிக்கும். அவரோட 100வது படம் வந்து ராஜபார்வை. அதில் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர். எனக்கு பிடிச்ச ஹீரோ அஜித். வசீகரா படத்தில் விஜய்க்கு ஈக்குவலாக வேறு யாராலையும் அந்த படம் நடிச்சிருக்க முடியாது. எனக்கு வந்து ராகவா லாரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். கார்த்திகை ரொம்ப நல்லா பிடிக்கும். இப்போ வர நடிகர்கள்லாம் ஆனால் நல்லாவே நடிக்க மாட்டேன்றாங்க. சூப்பர்டா கொஞ்சம் சிரிப்பு கொஞ்சம் கோபம் திரைப்படத்தின் கதாநாயகியான அனுஷாவுடன் ஒரு பேட்டி. ஒரு 7-8 மூவிஸ் நான் பண்ணிட்டு ஐ வாஸ் சிட்டிங் ஹியர்னா இட் வாஸ் அ ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இன்னும் அந்த காலேஜ் தேர்டில் எனக்கு ஹிட் திரைப்படங்களான மைனா, கும்கி மற்றும் பல படங்களில் நடித்த தம்பி ராமையாவுடன் ஒரு சிறப்பு பேட்டி. காமெடி கலாட்டா ஒரு கலகலப்பான காமெடி நிகழ்ச்சி. அவர் எவரெஸ்ட்னு ஒருத்தர் பேர் இருந்து அவர் பேர் வச்சுட்டாங்க. எவரெஸ்ட் மேலே இருக்கார் இல்லையா, அதனால அவர் எவரெஸ்ட்னு வச்சுட்டாங்க. நேயர்களே, பொங்கல் அன்று புத்தரிசியோடு மகிழ்ச்சியும் பொங்க நமது தொலைக்காட்சியில் வரும் சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். பொங்கலை கொண்டாடுங்கள்.